வணக்கம். விஜய் தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம். நீண்ட நாட்களுக்கு அப்புறம் நம்ம தாயகம் யூடியூப் சேனலில் முதல் காணொளி பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 120க்கும் மேற்பட்ட நாட்டு காய்கறி ரகங்களை இயன்ற வரைக்கும் நம்ம தோட்டத்தில் பயிரிட்டு அதோட விதைகளை சேகரித்து நம்ம தமிழகம் முழுவதும் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பயணம் பண்ணுறோம், பரவலாக்கம் செய்கிறோம். ஒரு 3-4 ஆண்டுகளாக நம்ம விதைகளை விற்பனையோட பயிர் ரெண்டும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். இது நம்ம பண்ணும்போது நாம் கொடுக்கக்கூடிய விதைகள் 100% முளைப்பு திறனோட இருக்கா அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நீண்ட நாள் திட்டமாக இருந்துகிட்டே இருந்தது. நம்ம தொடர்ச்சியாக மண் கப்புகளில் ஆய்வு பண்ணுறோம், தோட்டங்களில் போடுறோம், அந்த நம்பிக்கையில் விதைகள் முளைக்குது அப்படின்னு கொடுக்குறோம், சேகரிக்கிற அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்ம விதைகளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல முளைப்பு திறன் இருக்கும் அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தோம். நிறைய நபர்களுக்கு நம்ம விதைகள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் நபர்களும் நிறைய இடங்களில் விதைகள் வாங்குகிறாங்க. யாருக்கிட்ட வாங்கின விதைகள் அப்படிங்கிற தகவல் எதுவும் தெரியாமல் கூட சில நபர்கள் ஃபோன் பண்ணி விதைகள் முளைப்பு திறன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற தகவலும் கொடுக்கறது உண்டு. தோராயமாக பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மாதிரியான தகவல் மிக அதிகமாக வர்றது கிடையாது. இருந்தாலும் நாம் செய்கிற வேலைகளில் ரொம்ப கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மரபு விதைகளை நாம் கொடுக்கும்போது எதுக்காக விதைகளை கொடுக்குறோம் அப்படின்னா, நாட்டு காய்கறிகளை அவங்களும் பயிரிடணும், அதோட பயன்களை அவங்களும் பெறணும், தொடர்ச்சியாக அவங்களும் அதை மறு சேகரிப்பாக விதைகளை செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய திட்டமாக இருக்குது. இப்போ நாம் பெறுற தொகைக்கு நாம் கொடுக்குற விதைகள் தரமாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை உற்பத்தி செய்யும் போதும் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்போடு செயல்படுறோம். அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட ரகங்களை இந்த பட்டத்தில் ரொம்ப அதிகமாக பயிரிடக்கூடிய ரகங்களை சோதனைகள் பண்ணி வச்சுருக்கிறோம். அதோட முளைப்பு திறன்கள் குறித்து ஒரு அப்டேட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான காணொளி தான் இந்த காணொளி. இந்த காணொளியில் முழுமையாக நாம் இந்த விதைகளை எப்படி பரிசோதனை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். விதைகளை முளைப்பு திறன் சோதிக்கிறதுல பல முயற்சிகள், பல முறைகள் இருக்குது. நாம் இப்போ பின்பற்றிருக்கிறது என்ன முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மினேஷன் டெஸ்ட் பேப்பரை பயன்படுத்தி 2 முறைகளில் பண்ணியிருக்கிறோம். ஒன்று பெட்ரி பிளேட் மெத்தட், இன்னொன்று ரோல் பேப்பர் மெத்தட் அப்படிங்கிறது தான். அந்த 2 மெத்தட்கள்லையும் விதைகளை எப்படி முளைப்புத்திறன் எப்படி சோதனை பண்ணியிருக்கிறோம், எந்த அளவுக்கு முளைப்புத்தன்மை வந்திருக்கு, எவ்வளோ நாட்களில் முளைப்புத்தன்மை வருது, ஒன்றுக்குமான இடைப்பட்ட காலங்கள் எவ்வளோ, 2வது நாள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு, 3வது நாள் எந்த அளவுக்கு முளைச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த மெத்தடில் பரிசோதனை பண்ணும்போது ரொம்ப துல்லியமாக கணக்கிட முடியும். அதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நமக்கு இப்போது ஒரு பெட்ரி பிளேட் மெத்தட்னு சொல்லுவாங்க இந்த பிளேட்டு. அதில் நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கிறோம். அந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா டேட்டோடு எழுதி வச்சுருப்போம். அந்த ரகத்தோட பேர், அதோட டேட்டு, நம்ம என்றைக்கு பரிசோதனை பண்ணணும் அப்படிங்கிற டேட்டோடு எழுதி வச்சுருப்போம். அதோட முளைப்புத்திறன் இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5 பரிசோதனை பண்ணினது ரெட் லாங் ரேடிஸ், அதாவது சிவப்பு நீல முள்ளங்கி விதை. ஆகஸ்ட் 5ஆம் தேதி முளைப்புத்திறன் பரிசோதனை பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணுறோம். விதைகளோட முளைப்புத்திறனை பார்க்கலாம். 100% முளைப்புத்திறன் இருக்குது. நம்ம எவ்வளோ விதைகள் பயன்படுத்தி இருந்தோமோ அத்தனை விதைகளுமே ரொம்ப சிறப்பாக முளைச்சிருக்குது. நம்ம சிறப்பாக பார்க்க முடியும். இன்றைக்கி எத்தனாவது நாள்? இன்றைக்கி ஆகஸ்ட் 7 தேதி. கிட்டத்தட்ட 5வது நாள் நம்ம முளைப்புத்திறன் போட்டு 6-7 நாட்கள்லேயே ரொம்ப சிறப்பாக முளைச்சிருக்கு. அடுத்த விதைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது பழவெள்ளரி முளைப்புத்திறன் போட்டது ஜூலை 31 அதோடைய முளைப்பு. ஒரு விதை கூட முளைக்காமல் இல்லை, அனைத்துமே நல்ல முளைப்புத்திறன், சிறப்பான முளைப்புத்திறன், சிறப்பாக முளைச்சிருக்கு. பழவெள்ளரி. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை உருட்டு வெண்டை, ஜூலை 31ஆம் தேதி முளைப்புத்திறன் போட்டிருக்கிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அனைத்து விதைகளுமே ரொம்ப சிறப்பாக அழகாக முளைச்சிருக்கு. அதோடைய வேர்கள் பார்க்க முடியும். இந்த ஜெர்மினேஷன் பேப்பரோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். அப்போ ஒரு விதை முளைக்கிறதுக்கு தேவையானது ஈரப்பதம் அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்க முடியும். நம்ம நிலத்துலையோ அல்லது தொட்டிகள்லையோ இல்லை பாட்டுகள்லையோ பானைகள்லையோ பயிரிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் விதைகள் அழுகி போயிடும், குறைவாக இருந்தாலும் முளைப்பு திறன் பாதிக்கப்படும். அப்போ நம்ம இந்த மாதிரி பேப்பரில் டெஸ்ட் பண்ணும்போது அந்த விதையோட தகுதி என்ன, விதையோட முளைப்புத்திறன் என்ன அப்படிங்கிறத தூய்மையாக கவனிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா குண்டு மிளகாய். இதுவும் ஜூலை 31 நம்ம முளைப்புத்திறன் போட்டிருக்கிறோம். குண்டு மிளகாய் நம்ம எவ்வளவு விதைகள் வைக்கிறோம், எவ்வளவு திறமையாக விளைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இதிலே கவனிக்க முடியும்.
இதை நாம் திரும்ப பயிரிடுறதுக்கு பயனிட முடியாது. இருந்தாலும் நம்ம நிறைய விதைகள் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிறதுனால அதோட சோதனை முறைகள் மக்களுக்கு சரியான விதைகள் போய் சேருது அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பா மிளகாய். எதுக்காக அப்படின்னா புரட்டாசி மாதம் அதிக மிளகாய் பயிரிடுவாங்க. மிளகாய்க்கான சரியான பட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி. அப்போ அந்த புரட்டாசியில் பயிரிடும்போது நாம் கொடுக்குற விதைகள் தரமாக இருக்கணுங்கிறத கவனிக்கிறோம். 31 பயிரிடப்பட்டது. சிறப்பான முளைப்பு திறன், நல்ல முளைப்பு திறன். அடுத்தது பார்த்திங்கன்னா மணப்பாறை கத்திரி. இங்கே தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதியில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடிய மணப்பாறை கத்திரி. இதுவும் 31 முளைப்பு திறன் போட்டது. அனைத்து விதைகளுமே சிறப்பாக முளைச்சிருக்கு. அடுத்ததாக நெய் மிளகாய் தோராயமாக அதோடைய முளைப்புத்திறன் பார்த்திங்கன்னா நம்ம காய வச்ச விதைகள் அப்படின்னா 15 நாட்கள்லேருந்து 17 நாட்கள் ஆகும். எடுத்த ஃப்ரெஷ்ஷான விதை அப்படின்னா சிறப்பாகவே மிக விரைவாகவே முளைக்கும். இது இன்னும் முளைப்புத்திறன் எதுவும் வரல. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரே ஒரு விதை முளைச்சது, அந்த முளைச்ச விதையும் லைட்டாக கருகிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு தெரியல. நம்ம திரும்பவும் இதை உள்ளாய்வு பண்ணி பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பெட்ரி பிளேட் மெத்தட் அப்படிங்கிற முறையில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அது ஆய்வுக்கூடங்களில் மைக்ரோபயாலஜிஸ்ட் நுண்ணுயிர்களுடைய தன்மைகளை கண்டறியறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள். அதில் நம்ம விதைகளை பரிசோதனை பண்ணுறோம். இந்த முறை பார்த்திங்கன்னா பேப்பர் ரோல் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய விதைகள், பாவக்காய், பீக்கங்காய், புடலங்காய் இந்த மாதிரியான, அதாவது நம்ம பெட்ரி பிளேட்டில் வச்சோம் அப்படின்னா ஊறுறதுக்கு விதையோட ஈரப்பதம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி ரோல் பேப்பர் மெத்தடில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈரப்பதங்களை ரொம்ப எளிமையாக அதை எடுத்துக்க முடியும். நல்ல முளைப்புத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 ரகங்கள் பரிசோதனை பண்ணோம். 6 ரகங்கள் பரிசோதனை பண்ணோம். அதில் முதல் ரகம் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா குட்டை புடலை. ஜூலை 31 பயிரிட்டோம் முளைப்புத்திறனுக்காக ரோல் பேப்பர் மெத்தடில். பேப்பர் ஊறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டேப் சுற்றி அதில் மேலே வச்சுருந்தோம். குட்டை புடலை. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். நம்ம எவ்வளவு விதைகள் வச்சுருக்கிறோம், அதில் எவ்வளவு விதைகள் சிறப்பாக முளைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடியும். இப்போ நம்ம குட்டை புடலங்காய் பயன்படுத்தின அனைத்து விதைகளுமே சிறப்பான முளைப்புத்தன்மை. 1 2 3 4 5 6 விதைகள் பயன்படுத்தியிருக்கிறோம். 6 விதைகளுமே முளைச்சிருக்கு. சில விதைகள் வீரியமாக இருக்கிறது முதல்ல முளைச்சி அது இலை வர அளவுக்கு வளர்ந்துடும். அதுக்கடுத்து அதில் கொஞ்சம் தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய விதைகள் அடுத்ததாக முளைக்கும். 6 விதைகளுமே சிறப்பான முளைப்புத்திறன். அதுக்கு அடுத்தது நீலப்புடலங்காய். அதே ஜூலை 31 நம்ம முளைப்புத்திறன் போட்டது.
நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கே நல்லா தெரியும். ஒன்று, 2, 3, 4, 5 விதைகள் பயன்படுத்தியிருக்கிறோம். 5 விதைகள் பயன்படுத்தியிருக்கிறோம். 5 விதைகளுமே சிறப்பான முளைப்புத்தன்மையோடு இருக்குது. 1, 2, 3, 4, 5 5மே நல்ல வேர் வளர்ச்சி, நல்ல தாவர வளர்ச்சி, ரொம்ப சிறப்பான முளைப்பு திறனோடு இருக்குது. நீட்ட புடலங்காய் ஜூலை 31 பரிசோதனை பண்ணது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய விதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பட்டை அவரை. இதுவும் நம்ம 31ஆம் தேதி பரிசோதனை பண்ணியிருக்கிறோம். ஆடிப்பட்டம் அவரைக்காய்க்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்த பட்டம். அனைவரும் ஆடிப்பட்டத்தில் அவரைக்காய் அதிகமாக பயிரிடுவாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆடி தான் இதுக்கு சரியான ஏற்புடைய பட்டமாக இருக்கும். ஆடியிலிருந்து புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை வரைக்கும் நடவு செய்வாங்க. கார்த்திகை மாதம் நடவு செய்கிறது அதிகமான வளர்ச்சி இருக்காது, ஆனால் காய்ப்புகள் சீக்கிரமே வந்துடும். ஆடியில் நடவு செய்கிறது தாவர வளர்ச்சியுடன் கூடிய உற்பத்தி அதிகமாக கிடைக்கும். இப்போ நம்ம எத்தனை விதைகள் பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 விதைகள் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த 6 விதைகளில் ஒரு விதை மட்டும் சேதமாகிருக்கு. 1, 2, 3, 4, 5 விதைகள் ரொம்ப சிறப்பாக முளைச்சிருக்கு. இலை வளர்ச்சியோடு வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பாகற்காய். இதுவும் 31ஆம் தேதி பரிசோதனை பண்ணது. இதில் முளைப்புத்திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு தெளிவாக தெரியும். விதைகள் மேலே நம்மளுடைய குறையினால் அதோட முளைப்பு இருந்தும் வெளியில் வர முடியல. இந்த இலை நம்ம பயன்படுத்தின பேப்பர் இதை மடக்கியிருக்கு, அதனால் மேலே முளைச்சி வர முடியாத தன்மை. நல்ல முளைப்பு தான் இதுவும். இது நல்லா முளைச்சி மேலே வந்துருச்சு. இந்த ரகம் முளைப்பு இருக்குது, பருவம் இருக்குது. என்ன காரணம்னு தெரியல, மேலே வரல. ஒரு விதை நமக்கு முளைக்கலை, அடுத்த விதை நல்லா வந்திருக்கு. நம்ம பயன்படுத்தினதில் ஒரு விதை மட்டும் சரியாக வரல. பாகற்காய், பெரிய பாகற்காய். அதுக்கு அடுத்ததாக முருங்கை. இந்த முருங்கை இந்த வருடம் சேகரிக்கப்பட்ட விதை தான். இருந்தாலும் நண்பர் ஒருத்தர் வாங்கிட்டு முருங்கை விதை முளைக்கலை அப்படிங்கிற தகவல் சொல்லியிருந்தார். சரி, நம்ம ஒரு முறை பரிசோதனை பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக பரிசோதனை போட்டது இந்த வருடம் சேகரிக்கப்பட்ட முருங்கை விதை. பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தின அத்தனை விதைகளுமே முளைச்சிருக்கு. 1, 2, 3, 4, 5 நம்ம பயன்படுத்தின 5 விதைகளுமே முளைச்சிருக்கு. முருங்கை 31ஆம் தேதி பயன்படுத்தியிருக்கிறோம். நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல முளைப்புத்தன்மை. அடுத்ததாக சின்ன பாகற்காய் பரிசோதனை பண்ணணும். இதனால் வரைக்கும் முளைப்பு வரல, என்ன காரணம்னு தெரியல. நம்ம இதையும் ஆய்வு பண்ணி பார்ப்போம். நம்ம பயன்படுத்தினதில் ஒரு விதை மட்டும் முளைச்சிருக்கு. அதுவும் தலைகீழ இருந்ததுனால மேல் நோக்கி வளரலை. இந்த விதைகள் என்ன காரணம் அப்படின்னு தெரியல, நமக்கு முளைக்கலை. நம்ம மீண்டும் இந்த விதைகளை உடைச்சி பரிசோதனை பண்ணி பார்க்கணும். விதை ஆனால் நல்லா தான் இருக்குது, பருப்புகள் நல்லா தான் இருக்குது, முளைக்கக்கூடிய தன்மைகளை கொண்டது தான். இப்போ நம்ம 7-8 நாள் ஆகி உடைக்கும் போது இந்த விதைகள் உள்ளே அழுகி இருந்தாலோ, வெள்ளை கலரில் திரவம் மாதிரி வந்தாலோ, கருப்பு கலரில் திரவம் மாதிரி வந்தாலோ அந்த விதைகள் பயனில்லாத விதைகள் அப்படிங்கலாம். இந்த விதைகள் முளைக்கிறதுக்கு தாமதமாகும், மற்றபடி முளைச்சிரும்.
இது எல்லாத்துலேயுமே பருப்பு நல்லா இருக்குது, முளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10க்கும் மேற்பட்ட ரகங்களை இப்போ ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த மாதம் ஆகஸ்ட் 5ஆம் தேதி மேற்கொண்டு ஒரு 20 ரகங்கள் பரிசோதனைக்கு திரும்ப வச்சுருக்கிறோம். என்ன பூ விதைகள் இதெல்லாமே பரிசோதனைக்கு வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ரகங்கள் நம்ம பார்த்தோன்னே முழு திருப்தி. நாம் மக்களுக்கு நல்ல முளைப்புத்தன்மை உள்ள நாட்டு காய்கறி விதைகளை தான் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற திருப்தி. இந்த மாதிரி விதைகளை பெறுறவங்களும் நீங்கள் வாங்குகிற விதைகள் விலை உயர்ந்த விதைகளாக இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் நம்பி பணம் கொடுத்து வாங்கி அதுக்கப்புறம் அந்த பொருளாதார இழப்பு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முறைகளை பயன்படுத்தி 4-5 விதைகளை மட்டும் எடுத்து முளைப்புத்தன்மை இருக்காங்கிறத சோதித்து அந்த நபருக்கு அதை புகைப்படம் எடுத்து அனுப்பி முளைப்புத்திறன் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அவங்க திரும்ப மாற்று விதைகளோ அப்படி இல்லைன்னா தொகையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பயன்பெற்றிருக்கோம். இப்போது நாம் நம்ம தாயகத்தில் பயன்படுத்தின அனைத்து ரகங்களுமே நல்ல முளைப்புத்தன்மையோடு இருக்குது அப்படிங்கிறத மிகுந்த ஆனந்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து ரகங்களையும் சோதனை பண்ணி தொடர்ச்சியாக நம்மளுடைய தாயகம் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுவோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா விதைகளில் ஆர்வம் இருக்கக்கூடிய, விதைகளை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பரிசோதனை முறைகளை பகிர்வு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.